கேரளாவிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளில் அகற்றப்படுவதை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், கேரளாவிலிருந்து நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டா நகரம் மற்றும் பழவூர், கோடகநல்லூர், தருவை, அதே போன்று முக்குடல் அருகே இருக்கக்கூடிய அரியநாயகபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. இந்த கழிவுகளை தேசிய பசுமை தீர்ப்பாயம் 3 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பித்து கெடு விதித்திருந்தது. அதனுடைய அடிப்படையில் கேரள IAS அதிகாரி சாக்சி தலைமையிலான திருவனந்தபுரம் சார் ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் நேரில் இன்று வருகை தந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்டோர் வருகை தந்து அந்த கழிவுகளை மீண்டும் அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட 16 லாரிகள் மூலமாக கேரளாவிற்கே கொண்டு செல்லப்படக்கூடிய பணிகள், அதை ஏற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனை இந்த தினம் முதல் முறையாக களத்திற்கு வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இங்கு கழிவுகள் அள்ளப்படுவதை நேரில் அவர் பார்வையிட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது காவல்துறையினுடைய பாதுகாப்போடு கேரள மாநில எல்லை வரை இந்த வாகனங்கள் 16 லாரிகளும் அப்படியே கொண்டு சென்று ஒப்படைக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டது, இனி இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வகையிலும் இந்த நிகழ்வு, இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சமூக விரோதிகள் மீது கடுமையான சட்ட ரீதியிலான நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தவிர இனி வரக்கூடிய நாட்களில் கழிவுகள் கேரள மாநிலத்திலிருந்து இந்த தமிழக எல்லை பகுதிகளுக்குள் கொண்டு வரப்படுவதை கண்காணிக்கக்கூடிய வகையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சோதனை சாவடிகள், தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 சோதனை சாவடிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இப்படியான நிலைகளில் இந்த கேரள மருத்துவ கழிவுகள் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் அவை அள்ளப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அதே மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய நிகழ்வு வரலாற்றில் முதல் முறையாக நடைபெறுகிறது. அத்தகைய நிகழ்வு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை, தொடர்ந்து நடைபெற்ற கைது நடவடிக்கைகள் என இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில இன்று மாலைக்குள் இந்த கழிவுகள் முழுமையாக இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கேரளாவிற்கு கொண்டு செல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.